தாஜமலோளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். என்னென்னா இன்றைக்கி நாங்கள் பீஃப் பிரியாணி வந்து இன்றைக்கி செய்கிறோம். செஞ்சு ஃபேம்பலாக ஸ்விம்மிங் பூலில் குளித்து ஃபன் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த காலையோட பார்க்கலாம். இவர் தான் எங்களோட ஃபன்னுக்கு காரணம். ஃபொரின்லேருந்து வந்துக்கார். தொடர்ச்சியாக பார்ப்போம் என்னென்ன மாதிரி ஃபன்னுகள் செய்ய போகிறோம்ட்டு. இவர் தான் எங்களோட சமையல் கிங்கு. என்னன்னு சொல்றது, அதாவது எப்படி சொல்லலாம், எப்படி நான் சொல்லலாம் ரைட். இப்போ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியை வந்து கடை கொண்டுக்கார். வெங்காய சம்பல்லாம் வந்து அண்ணன் நல்லா போட்டிருக்கார் போல அளவுக்கு. அண்ணன் பிரிட்ஜுக்கு வந்து வெங்காய சம்பளம் ஒழிச்சு வச்சுட்டார் போல இருக்கு. அண்ணன் காட்டுங்க இப்போ பார்ப்போம் என்ன மாதிரியான்னு. என்ன டிசி மட்டும் முடி வச்சுக்கிங்க போவோம். அண்ணன் சூப்பராக தான் போட்டு வச்சுக்கார் வெங்காய சம்பல். பாவம் அரிசிலாம் கழுவியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கால பீஃப் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. டேஸ்ட் என்ன மாதிரின்னு சொல்லி தெரியல. நல்ல சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி சாப்பாடு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ச்சி அவங்களோட இணைந்திருங்கள். இப்போது பிரியாணியானது இறுதி நிலையில் வந்துடுது. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் பீஸுகள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பீஸுகள் தான். ஓகே, இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி பிரியாணி வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். சுட சுட ஆட்டு பிரியாணி. அண்ணா என்ன மாதிரி சாப்பாடு? ஓகேயா? சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாம் சட்ஸா வந்துடுது. சட்ஸா வந்துடுது. அது என்ன மொழி அண்ணே? சட்ஸா சட்ஸா மொழி. சட்ஸஸ். அட சட்ஸஸ். எவ்ரிமன் சட்ஸஸ். சட்ஸஸ். டேய் என்ன வளைச்சு வளைச்சு எடுக்கற? இப்படியே வீடியோ வளைச்சு எடுக்கற. வீடியோல வேற செய்யல லூஸ். பாதின்னு சொன்னா முட்டையை மடியா வச்சு சோடி விடுது. திருவிழான கொஞ்சம் சோடிக்கும். பாரம் காட்டுவோம் அதே முட்டை. நடுவு ஒரு முட்டை வச்சிருக்கலாம். நடுவு முட்டை என்ன காணாம போட்டு பிரிச்சு போட்டு வைங்க அப்படி நடுவு. சரி அப்படியா? ரைட். ஓகே ஓகே. இது வந்து ஐங்கோனி சக்சஸ். ஓகே சக்சஸ். ஓகே ரைட். தேங்க் யூ தேங்க் யூ. மூடிட்டு தம் போடுவோம். ஓகே பா. எப்படி சாமான் இது வந்து கிட்டத்தட்ட குண்டில இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்காக சிக்கிறோம். ஓகே கட். இப்போ நாங்கள் தம்மில் போட்ட பிரியாணியை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓ சூடாக இருக்கு. ஓகே, பீஃப் பிரியாணி ஓகேயா இருக்குதா பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ஓகே வந்துருக்கு போல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்லேயே. இப்போ சாப்பாடுலாம் கட்டி வெளிக்கிறோம் குளிக்க போகிறதுக்கு ஸ்விம்மிங் பூலில். என்ன மச்சா ஓகேயோ? என்ன மச்சா ஓகே? இப்போ நாங்கள் எங்களோட ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே செட்டாக எங்களோட ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபன் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. என்ன மச்சா ஓகே இருக்கா குளிக்க கூடிய மச்சா? அந்த பெல்ட் இருக்க அடியன் பாபு. என்ன அடியடா? பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின்னர் அடிச்சு நான் தனியாக ஃபன் பண்ணுறேன். ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா என்னவே தண்ணி எப்படி இருக்கு? சூப்பராக கிடக்கு. வணக்கம். வணக்கம். எல்லாம் களைச்சு போய் நிற்கிறோம். நீந்தி களைச்சு போய் ஸ்பின்னர் குடிச்சு போய் நிற்கிறோம். நீங்களும் வாங்கி பெறுங்கள். நாங்கள் சூடாக குடிக்கிறோம். இந்த இடம் எங்கே இருக்கு?
சின்னமே ஜியோ சின்னனா எனர்ஜி பிரியாணி எப்படி இருக்குன்னு தொடர் காணொலியா பார்ப்பேன். அது இப்போதைக்கு நான் குளிக்க போகிறேன் கலைக்கு. ஓகே, வந்துட்டாம் எங்கட பிரியாணியும் கொண்டு. என்ன பிரியாணி ஓகேயோ? பார்த்துக்கொண்டு ஓகே ஓகே, எங்கட பிரியாணி கொட்டுங்க பார்ப்போம். மயிலக்ஷன் கொட்டுங்க. சூப்பரா அண்ணன் ஊர் அப்படி ஒரு கரண்டி எடுத்து சூப்பரா. ஓகே போடு. பாஸ்மதி பிரியாணி அவ்வளோத்துக்கு எழுச்சி இல்லை போடுங்க. அரிசியில் கொஞ்சம் உடைஞ்சிடுது. அந்த முட்டையில் அவன் என்ன வெளியே உருட்டுறீங்க அது. சாப்பிட்டு போதும். ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து கொடுங்க. பாவம் பிடிக்கல் களைச்சி போயிருப்பாங்க நீந்தி. ரைட் ஓகே. அண்ட் சாப்பிடுவது சொல்லுங்க என்ன மாதிரி சுவையில் வந்து பிரியாணி மாரி கிடக்கும். ஓகே வாவ் வாவ் சூப்பர் 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 சூப்பராக கிடக்காம. அண்ணன் வெங்காய சம்பளம் மறந்துட பார்த்தீங்க. அவன் போட்டவன் வந்து வெங்காய சம்பளம் மறக்கிறான். இல்லை வேற அந்த வெங்காயம் மேக்கர் நல்லா இருக்கான். பார்த்தீங்களா கிளீனாக இருக்கு. எப்படி மாதிரி தான் சூரிய மாதிரி சொல்லு. க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் படிவா கிளியர் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ சுண்டி? 1 கிலோண்ணா. 1 கிலோ பிரியாணி இவ்வளோ வெறும் சேர்ந்து சாப்பிடல. 1.5 கிலோ மாட்டிறச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரியாணி மிச்சம் கிடக்கு. அதில் ஒருத்தன் சாப்பிட்றான் வீடியோவில் 1 கிலோ பிரியாணி தனியே. என்ன மச்சான் பார்த்த நீ? இது 1 கிலோ அரிசி, அது 1 கிலோ பிரியாணி, 2 வித்தியாசம்தான். ஓகே மக்களே, நாங்கள் ஃபன் பண்ணி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. வீட்டை வலிக்கிற அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 எல்லாருக்கும்.